இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும், இடம் புதுசு, ஆளுங்க புதுசு. அதை விட முக்கியமா வாங்கின லோனை எப்படி கட்ட போறோம்? இங்க பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா? கேத்த மாதிரி வேலை கிடைக்குமா? இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சமைக்க தெரியாது. அதுவும் இல்லாம இங்க வந்த கொஞ்ச நாள்லயே நமக்கு தோணும், தெரியாதனமா இங்க வந்துட்டோமோ, இந்தியாவிலே இருந்துக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி எல்லா கவலையும் எனக்கு இருந்தது வந்த புதுசு. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். இந்த கண்ட்ரி உங்களை பல விதத்துல மாத்திருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மாறி இருப்பீங்க, இண்டிபெண்டா மாறி இருப்பீங்க. இப்போ வீட்டுக்கும் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்க லோனும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஏன் நீங்க இன்னும் 2-3 மாசத்துல இந்த மாதிரி நீங்களே கான்ஃபிடென்ட்டா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுவீங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ல தான் இங்க எல்லாருமே இருக்கும். ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா மாறும். நீங்க கிரேஸா இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்க? லண்டன் மெட்ரோல இந்த வாரம் பேண்ட் எல்லாம் போலாம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏண்டா இப்படி எல்லாம் கூட பண்ணீங்களா? நோ ட்ரவுசர்ஸ் டே ஆன் கியூ. கியூப்ல பேண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை டவுன் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் போவாங்க. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்னோ ஃபைனலாக வந்துருச்சு. யூகே ஃபுல்லாக எல்லாரும் இதை எடுத்துகிட்டு இருப்பாங்க வீடியோ. லண்டனில் ஸ்னோ வர்றது அதிசயம். அதுவும் இந்த வருஷம் மெட்ரோ இதில் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. உன்னை யார் யூகே கூப்பிட்டாங்க? இந்தியாக்கே திருப்பி போயிடு. இமிகிரண்டா வந்துட்டு இவ்வளவு பேச்சாகும். அவ்வளவு கஷ்டம் போய் பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் காசை கொடு, எதுக்கு அழுகுற? நோபடி இஸ் ஃபோர்சிங் யூ டு ஸ்டே ஹியர் பிரதர். இந்த NHS வீடியோ போட்டதுல இருந்து பல கமெண்ட்ஸ். இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியை உங்களால கமெண்ட்ல தான் காமிக்க முடியும். ஆனா இங்க நான் கோத்ரூ பண்ணது, இல்ல மத்தவங்க NHSல கோத்ரூ பண்ணது அவங்களால மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பத்தி தெரியாம பேசக்கூடாது. சில பேருக்கு 1 இருந்து 3 வருஷம், ஏன் 5 வருஷம் கூட ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு கால் உடைஞ்சு 9 மணி நேரம், கை உடைஞ்சு 6 மணி நேரம். நீங்க கேட்கலாம், எனக்கு புரியுது, ஏன் ப்ரோ இதுக்கு இந்தியாக்கே நீங்க போயிருக்கலாமே, இந்தியாவில தான் சீப் ஆச்சு நீங்க சொல்றீங்களேன்னு. சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா அது அவங்க சிச்சுவேஷன் வந்து யோசிச்சா, நீங்க என்ன இங்க காசா கட்டுறீங்க, எல்லாம் ஃப்ரீல தானே பாக்குறீங்க. காசு கட்டி தான் பாக்குறோம். NHS யூகே கவர்மெண்ட் இமிகிரன்ஸ்க்கு ஃப்ரீ கிடையாது. நீங்க விசா ஆப்ஷனுக்கு 1000 பவுண்ட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 3 லட்சம் கட்டணும். அது ஃப்ரீ. டாக்ஸ்ல இருந்து NI நேஷனல் இன்சூரன்ஸ் சொல்லி அவங்க அதுக்கு டாக்ஸ்ல இருந்து தான் தராங்க. அஃப்கோர்ஸ் ஃப்ரீன்ற இடத்துல கியூ சிஸ்டம் இருக்கு தான் செய்யும். நாங்கள் கியூ சிஸ்டம் தப்பு சொல்லலை, இங்க இருக்கிற சர்வீஸை தப்பு சொல்லலை. அந்த சர்வீஸ்ல இருக்கிற ப்ராசஸிங் டைம் தான் தப்பு சொல்றாங்க. யூகேல 40 லட்சம் சம்பளமா? நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. யூகேல வெளிநாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வரவங்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளம் 40 லட்சம் தான். ஆனா அது கிடைக்குமா? அந்த ஏஜென்சிஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேசி தான் கொண்டு வருவாங்க. 40 லட்சம் கவர்மெண்ட் ரூல் படி தந்தாலும் உங்களுக்கு சேலரி போட்ட முதல் நாளே நீங்க அதை வித்ரா பண்ணி கொடுத்துருந்தா உங்களுக்கு வெறும் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் தான் சேலரி தங்கும். இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் இந்த 40 லட்சம் கிடைக்கும். அது அடுத்த ரீல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 1 லட்சம் 2 லட்சம் சேலரி நல்ல சேலரி தான். ஆனா அந்த சேலரி வச்சு இங்க வாழ முடியுமா? இங்க லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதிகம். மாசத்துக்கு கிட்டத்தட்ட 60 இருந்து 1 லட்சம் வரைக்கும் செலவாயிடும். உங்க சேலரியில முக்காவாசி எக்ஸ்பென்சஸ் இங்கேயே செலவாயிடும். மிச்சம் இருக்கிறது 50,000 இருந்து 70,000 தான் இருக்கும். அதை வச்சுதான் நீங்க இந்தியாவுக்கு அனுப்பணும். நீங்க வேலைக்கு வரும்போது அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க.
ஸ்னோ வந்தாச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபைனலாக லண்டனில் ஸ்னோ வந்துடுச்சு. இங்கே சொன்ன மாதிரியே ஃபைனலி லண்டனில் ஸ்னோ வந்துடுச்சு. இங்கே லண்டனில் ஸ்னோ வருது அதிசயம் தான். ஆனால் இந்த வருஷம் சொன்ன மாதிரியே ஸ்னோ வந்துடுச்சு. ஸோ எடுத்து ஏதோ மைண்ட்ல கண்டென்ட் வச்சிருக்காரு அதுக்கு. எனக்கு ஆனால் கதையே புரியல. லைன் கிங் தானே இது பண்ணுவாங்க. கிறிஸ்மஸுக்கு எல்லாமே மூடி இருக்கு. எது எங்கே இருக்கு?